வணக்கம். வணக்கம். நம்ம சமீபத்தில் மத்திய அரசு குழந்தைகளுக்கான பென்ஷன் ஸ்கீம் சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக பென்ஷன்னா வயசானவங்களுக்கு தான் சொல்லுவாங்க. இது என்ன புதுசாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அரசாங்கம் அறிவிச்சிருக்கு, மத்திய அரசாங்கம் குறிப்பாக மோடி அரசாங்கம் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த திட்டத்துக்கு பேர் என்பிஎஸ் வாத்சாலயா, நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் வாத்சாலயா. இது குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து 18 வயசு வரைக்கும் இந்த திட்டத்தில் நீங்கள் சேரலாம். 1000 ரூபா மினிமம் போடணும் ஒரு வருஷத்துக்கு. அதுக்கு உயர்பட்ச வரம்பு கிடையாது. எவ்வளோ வேணாலும் போடலாம். 10,000 போடலாம், 1 லட்சம் போடலாம், 5 லட்சம் போடலாம். வருஷத்துக்கு எவ்வளோ வேணாலும் போடலாம். நீங்கள் போடுற பணம் 18 வயசு வரைக்கும் போட்டே இருப்பீங்க. 18 வயசுக்கு பிறகு அந்த பணத்தில் 2.5 lakhsக்குள்ள உங்கள் கார்பஸ் இருந்துச்சுன்னா, சேர்ந்த பணம் 2.5 லட்சத்துக்குள்ளே இருந்ததுன்னா 80% நீங்கள் ஆனுவிட்டி வாங்கணும். ஆனுவிட்டின்னா உங்களுக்கு தெரியும், அது நியூ பென்ஷனில் ஒரு 1 லட்சம் போட்டிங்கன்னா 500 ரூபா கிடைக்கும். எவ்வளோ இருக்கோ 500 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 500 ரூபா கிடைக்கும். அது ஆனுவிட்டி. அவன் அதை ஷேர் மார்க்கெட்டில் போடுவான். அப்புறம் லாபம் வந்தால் உங்களுக்கு ஆனுவிட்டி தொடர்ந்து கிடைக்கும். நஷ்டம் வந்தால் அந்த கம்பெனியை மூட்டான்னா அதுவும் கிடைக்காது. இப்போ 18 வயசு வரைக்கும் இதை சேர சொல்லியிருக்கான். 18 வயசு வரைக்கும் சேரக்கூடிய இந்த திட்டத்தில் எவ்வளோ வேணாலும் போடலாங்க. இந்த பணத்தை பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, PFRDA, நியூ பென்ஷன் சிஸ்டத்தை மேனேஜ் பண்ணுற அந்த ஃபண்டெல்லாம் யார் மானிட்டர் பண்ணுறானோ அந்த ஃபண்டு, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் அத்தாரிட்டி, டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அவன் தான் இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுவான். அவன் பென்ஷன் ஃபண்டு மேனேஜர்ஸ்ட்டு இந்த பணத்தை பிரித்து கொடுப்பான். பென்ஷன் ஃபண்டு மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ உங்களுக்கு அதில் 2 ஸ்கீம் இருக்குது. டிஃபால்ட் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. டிஃபால்ட் ஸ்கீம்னா என்னென்னா, மாடரேட் லைஃப் சைக்கிள் ஃபண்டு. மாடரேட் லைஃப் சைக்கிள் ஃபண்டு அதில் உங்கள் பணத்தை 50% ஈக்விட்டியில் போடுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க. 50% ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க. மீதியை பாண்டில் போடுவாங்க. இப்போ ஆட்டோ சாய்ஸ்ன்னு இன்னொன்று இருக்குது. நீங்கள் அதில் வேணான்னா ஆட்டோ சாய்ஸில் போகலாம். ஆட்டோ சாய்ஸ்னா 75% ஷேர் மார்க்கெட்டில் போடலாம். இல்லைன்னா 100% கார்பரேட் பாண்ட்லேயும் போடலாம். இதுதான் அந்த ஸ்கீம். அப்போ இதெல்லாம் போட்டு அதுக்கு இது என்ன, உங்களுக்கு செபி கைட்லைன்ஸ் என்ன, இதை நீங்கள் பணத்தை உங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணான்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் இன்க்ளூட்ஸ் லாஸ் ஆஃப் பிரின்சிபல். அசலே பறிமுதல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் போட சொல்கிறான். அந்த ஷேர் மார்க்கெட்டில் எல்லாத்தையும் போடுவான். 100% போடலாம். 100% பாண்டுன்னா, கார்பரேட் பாண்டுன்னா என்ன, அதானி பாண்டுன்னு அர்த்தம், அம்பானி பாண்டுன்னு அர்த்தம். அந்த பாண்டில் போட்டால் அதானி கம்பெனி விழுந்ததுன்னா இதுவும் வீழ்ச்சி அடையும். அப்போ உங்கள் ஃபண்டும் பாதிக்கப்படும். நீங்கள் 18 வயசு ஆனதுக்கப்புறம் இந்த 18 வயசுக்குள்ளே உங்கள் பணம் இருக்கு இல்லையா, இதை விட்ரா கூட பண்ணலாம். 25% உங்கள் கான்ட்ரிபியூஷனில் 25% நீங்கள் எடுத்துக்கலாம். மொத்தம் 18 வயசு ஆகிறதுக்குள்ளே 3 வாட்டி எடுத்துக்கலாம். டோட்டலாக எடுத்துக்கலாம். இது அதில் விட்ராயலுக்கான பெனிஃபிட் கொடுக்குறான். இப்போ எதாவது அது தூண்டில் குழு இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் என்ன விஷயம் இல்லை, இது 100% கூட கார்பரேட் பாண்டுன்னா இந்த பணம் வீழ்ச்சி அடையலாம், எல்லாம் எந்த வேணாலும் நடக்கலாம். அப்போது இந்த அரசாங்கத்தோட நோக்கம் என்ன? இப்போ நியூ பென்ஷன் சிஸ்டம் இருக்குது. நியூ பென்ஷன் சிஸ்டத்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அவங்களோட ஃபண்டு 10,53,000 கோடி மார்க்கெட்டில் விளையாடுது. அந்த பணத்தை 100%யும் மார்க்கெட்டில் விளையாட விடுறதுக்கு தான் இப்போ ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் கொண்டாந்துருக்கா.
100% என்கிட்ட கொடுத்துட்றா, நான் ஷேர் மார்க்கெட்லேயும் அதுலேயும் போட்டுக்கிறேன் அப்படின்றான். இப்போது இதோட நோக்கம் என்ன? கார்ப்பரேட் பாண்ட் அப்படின்னா முதலாளிகளுக்கு மூலதனம் சேர்க்கிற வேலை. இதில் மினிமம் கேரண்டி இருக்குங்களா இது இந்த ஸ்கீமில்? நோ மினிமம் கேரண்டி. நான் தான் சொன்னேனே, லாஸ் ஆஃப் பிரின்சிபல், அசலே பறிமுதலாகலாம். அப்படிப்பட்ட திட்டத்தில் என்னுடைய பணத்தை போட்டு நாளைக்கு அந்த பணம் வந்து சுத்தமாக மார்க்கெட்டில் கம்பெனியை மூடிட்டான்னா என் பணம் என்ன ஆகும்? அதுக்கு கேரண்டி இருக்கா? நோ கேரண்டி. அவனே செபியே சொல்லிட்டான். சென்செக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அவன் என்ன சொல்கிறான்? செபி லாஸ் ஆஃப் பிரின்சிபல், தெர் ஆர் 8 risks. ஒன் ஆஃப் தம் இஸ் லாஸ் ஆஃப் பிரின்சிபல். அசலே பறிமுதல் ஆகும்போது ஆகிற அந்த பணத்தில் என்னை கொண்டு ஏன் எடுத்து விட்ற? பெரிய பொருளாதார நிபுணர்கள்லாம் அந்த 1000 ரூபாய் போடும்போது 18 வருஷம் முடியும் போது எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? 1000 ரூபாய்னா 1000 ரூபாய்னா இப்போ ஒரு வயசில் போகிறீங்கன்னு வச்சுக்கிங்க, 18 வருஷத்துக்கு 1000 ரூபா போட்டால் 18000 ரூபா வருஷத்துல. ஓகே, வருஷத்துக்கு 1000 ரூபா, 18 வருஷத்துக்கு 18000 ரூபா இவங்க கையில் கிடைக்கிறது. நீங்கள் அதை விட அதிகம். அதான் 80% நீங்கள் ஆனுவிட்டியில் போடணும், 20% நீங்கள் எடுத்துக்கலாம். 2.5 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா 80% ஆனுவிட்டியில் போட்டு மீதி 20% நீங்கள் எடுத்துக்கலாம். 2.5 லட்சத்துக்குள்ளே இருந்தால் 2.5 லட்சத்தையும் எடுத்துக்கலாம். அந்த 2.5 லட்சங்கிறது இருந்தால் அப்போ அது உங்களுக்கு பரமபத விளையாட்டு தான். இல்லை, அப்போ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது? இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் போட்டு லாபம் வந்தால் லாபம் வந்தால் இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிள் மினிமம் கேல்குலேஷன்லேயே 18,000 என்னுடைய சேவிங்ஸ் அங்கே போயிடுச்சு. இப்போ நான் விட்ரா பண்ணுறேன், மொத்தமாக விட்ரா பண்ணும்போது எனக்கு வெறும் 18,000 தான் கிடைக்குமா? இல்லை ஷேரில் அவங்க போட்டு அதனால வர கெயின் அது ரிட்டர்ன்ஸ் சேர்ந்துருந்ததுன்னா அது கிடைக்கும். ரிட்டர்ன்ஸ் சேர்ந்துருந்தா கிடைக்கும். சேர்ந்துருந்தா ரிட்டர்ன்ஸ் இருந்தால் கிடைக்கும். கிடைக்கும். ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னா இது போட்டதும் இருக்காது. அதுவும் போச்சு. லாஸ் ஆஃப் பிரின்சிபல், அசலே பறிமுதல், நோ இன்ட்ரெஸ்ட். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து இந்த திட்டம் எதுக்குன்னா முதலாளிகளுக்கு, பெரும் முதலாளி, கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு, அவங்களுக்கு மார்க்கெட்டில் இப்போ மார்க்கெட் என்ன இருக்குது? இந்த ஃபண்டு வந்து நிச்சயமாக இது வந்து பென்ஷன் ஃபண்டு மாதிரி 10,53,000 கோடி மத்திய அரசு ஊழியர்களுடைய கார்பஸ் வந்து மார்க்கெட்டில் விளையாடுது. நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, மார்க்கெட்டில் இப்போ வந்து கம்பெனிஸ் எடுத்துட்டிங்கன்னா சென்செக்ஸ் கம்பெனிஸ் இருக்குல்ல, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்கிற லிஸ்டட் கம்பெனிஸுக்கு பேர் சென்செக்ஸ் கம்பெனிஸுக்கு பேர். இந்த சென்செக்ஸ் கம்பெனிஸ் வந்து 1990க்கு முன்னாடி லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷனுக்கு முன்னாடி அவங்க அந்த வந்து 60 வருஷம் கூட ஒரு கம்பெனி சென்செக்ஸில் இருக்கும். ஆனால் குளோபலைசேஷன் வந்ததுக்கப்புறம் 12 வருஷம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். 12 வருஷம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே நேரத்தில் 5 வருஷத்தில் 3இல் 1 பாகம் கம்பெனிகள் காலாவதி ஆகி போகுது, சென்செக்ஸ்லேருந்து ஓடி போகுது. அந்த மாதிரி அவங்க வந்து காலாவதி ஆகி போயிட்டான். என்னடான்னு கேட்டால் அவன் அந்த கம்பெனியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான். அதுக்கு என்ன சொல்கிறான்னா, எக்கனாமிக் சர்வேயில் இந்த அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இட் இஸ் கால்டு கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன். அழிவு தான். ஆனால் என்ன அழிவு? கிரியேட்டிவ் ஆக்கப்பூர்வமான அழிவான். 3ல் 1 பாகம் கம்பெனி போகுது. அப்படி 3ல் 1 பாகம் கம்பெனி போகுதுன்னா அவன் கம்பெனியில் என் ஷேர் மார்க்கெட் ஷேரை போட்டிருந்தீங்கன்னா அது என்ன ஆகும்? அப்போ முதலாளித்துவத்தில் ஷேர் மார்க்கெட் என்பது வீழ்ந்து கொண்டு தான் இருக்கும். அது உத்தரவாதம் கிடையாது. அதில் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் அவர் சொல்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, இந்த ஃபண்டு மார்க்கெட்டில் இருக்கிறதுனால அந்த கம்பெனிகள்லாம் வீழ்ந்தாலும் ஷேர் சென்செக்ஸ் ஏறிக்கிட்டே இருக்க. 80,000 ஏன் வருது? இந்த 50,000 இருக்குல்ல, 10 லட்சம் கோடி இருக்குல்ல, இது மாதிரி பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் இருக்குது. இதுங்களுடைய ஷேர் அதில் இருக்கிறதுனால இந்த முதலாளி கம்பெனிகள், கார்ப்பரேட் முதலாளிகளுடைய வீழ்ச்சி ஏற்பட்டாலும் இது சென்செக்ஸை பத்திரமாக பாதுகாக்குது. ஆகையினால மேலும் மேலும் பென்ஷன் ஃபண்டை உருவாக்கி மார்க்கெட்டில் போடுறதுக்காக தான் முதலாளித்துவ திட்டம் தானே ஒழிய இது நம்ம என்ன சொல்கிறோம்? பென்ஷன் என்பது
கான்ஸ்டியூஷனில் அரசியல் நிர்ணய சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு? ஓல்டேஜுக்கு ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? கவர்மெண்ட்டோட லயபிலிட்டி. கவர்மெண்ட்டு தான் பாதுகாக்கணும். அதை சென்செக்ஸ்லேயும் ஷேர் மார்க்கெட்லேயும் கொண்டு தள்ளி இந்த ஃபண்டை மொபிலைஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் விளையாடுறதுக்கு தான் இந்த அரசாங்கம் பெருமுதலாளிகளுக்கு உதவி செய்யறதுக்கு தான் இந்த திட்டத்தை கொண்டாந்துருக்க ஒழிய உண்மையிலே நம்ம என்ன சொல்கிறோம்? பென்ஷன் என்பது இட் ஷுட் நாட் பி கான்ட்ரிபியூட்டரி, பங்களிப்பு கூடியதாக இருக்கக்கூடாது. அரசாங்கம் நேரடியாக அவன் தன்னுடைய நிதியிலேருந்து பென்ஷன் கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கு பதிலாக ஏன்னா ஜனங்க வந்து உபரி மதிப்பை உற்பத்தி பண்ணி டேக்ஸ் கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அந்த பணம் வந்து உழைப்புலேருந்து வந்த பணம், அதுலேருந்து பென்ஷன் எல்லாருக்கும் கொடு. சோவியத் யூனியனில் சோஷலிச நாடாக இருந்தப்போ உபரி மதிப்பு பூரா சொசைட்டிக்கு போச்சு, கவர்மெண்ட்டுக்கு போச்சு. ஆகவே யூனிவர்சல் பென்ஷன், அனைவருக்கும் பென்ஷன் கொடுத்தான். இப்போ நீ இந்த பணத்தை திரட்டி உனக்கு எஜுகேஷனுக்கு இது உதவுன்றான். அது என்ன அர்த்தம்? எஜுகேஷன் வந்து சோஷலிச கண்ட்ரியில் எஜுகேஷன் வாஸ் ஃப்ரீ, ஹெல்த் வாஸ் ஃப்ரீ. கியூபாவில் ஹெல்த் ஃப்ரீ, எஜுகேஷன் ஃப்ரீ. கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியில் என்ன சொல்கிறான்? நீ சேர்த்துக்கோ, நீ சேர்த்து அதுலேருந்து செலவு பண்ணுன்றான். எஜுகேஷனுக்கு நீ சேர்த்துக்கோ, அதுலேருந்து செலவு பண்ண ஹெல்த்துக்கு அப்படின்றான். 18 வயசு வரைக்கும் அவரை பையனுக்கு இதுலேருந்து சேர்த்துக்கோன்றான். இட் இஸ் நத்திங் பட் கார்பரேட் சப்போர்ட் ஸ்கீம். தேங்க்யூ.